1974 டெஃபோயோ அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வீட்டுல குடியிருக்காங்க. அந்த இடத்துல அவருக்கு மட்டும் ஒரு குரல் வந்து கேக்குது. அந்த குரல் வந்து 1940 கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பேத்துக்கு கேட்டிருக்க மாதிரி எனக்கே வளருது. நீங்க எவ்வளவோ பேய் கதை கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பேய் கதை கேட்டிருப்போம். இப்படி ஒரு பேய் கதைய நான் கேட்டதே இல்லை. நம்ம பிரதர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்றாரு. கேட்கும் போது எனக்கே புல்ல அரிச்சிருச்சு. அந்த கதையை நம்ம கேட்போம். கேட்கும் போது எனக்கே புல்ல அரிக்குன்னு சொல்ல நம்ம ரொம்ப பைத்தியக்காரன். அதான் சொல்லிட்டேன் நம்ம பைத்தியக்காரன். அப்புறம் தான் சரி சொல்லு நம்ம பைத்தியக்காரன். சரி சொல்லு. நம்ம எவ்வளவு கதை கேட்டிருப்போம். இப்ப நம்ம கேட்க போறது உண்மையிலே வீடியோ பண்றது. கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க சிரிக்காம அமைதியா கொடுத்துருங்க. சொல்லி சொல்லி முடிச்சு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு அமைதியா இழுக்கிட்டே இருங்க. சும்மா சும்மா கேமரா பார்த்து இங்க வர நீ எவ்வளவு சிரிக்கணும் சிரிச்சு முடிச்சு ஆடியன்ஸ் அந்த வீட்டுக்கு தலைவரான டிஃபோன்றவரு அந்த வீட்டுல குடியிருக்கும் போது அங்க ஒரு அமானுஷமான குரல் வந்து அவருக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான ஒரு கோஸ்ட் சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்ப்போம். 1974 டிஃபோயா அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய ஃபேமிலியில 6 பேரையும் வந்து கொடூரமா கொன்னாரு. கொடூரமா கொன்றாரு. கொடூரமா கொன்னுட்டு அதுக்கப்புறம் 1974 டிஃபோயா அப்படிங்கிற ஒருத்தர் தனது குடும்பத்துல இருக்க 6 பேரையுமே கொன்றாங்க. கொடூரமான முறையில கொன்றாங்க.